தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக நடைபெற்ற வழக்கில் அதிமுகவை சேர்ந்த சீனிவாசன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. நேற்று இந்த வழக்கு தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அதே போல கரூரை சேர்ந்த கார்த்திக், ரமேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சென்னை கொண்டு வரப்பட்டனர். மேலும் இந்த வழக்கில் இன்று 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் கைதானவரில் முக்கியமான நபர் என்பது திருநாவுக்கரசு என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் மூலமாகத்தான் பேரம் பேசப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் முதல் தகவல் அறிக்கையுடைய தகவல்களும் வெளியாகி இருந்தது. இதில் கைது செய்யப்பட்ட ராஜேஷ் என்பவர் மாத இதழ் ஒன்று நடத்தி வருவதும் தெரிய வந்திருக்கிறது. ராஜேஷ் இவர் இளையராஜாவை இருமுறை நேரில் தொடர்பு கொண்டு திருநாவுக்கரசுக்காக பேசியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதே போல இந்த வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய சீனிவாசன் என்பவர் நாடார் பேரவை பாதுகாப்பு பேரவையுடைய மாநில தலைவர் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் அவர் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சீனிவாசனிடமும் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. கைதான 6 பேரையும் மருத்துவ பரிசோதனைக்காக போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். அவர்களையும் தேடி வருவதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கைதான 6 பேரையும் இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.